இன்றைய நாகரிக வாழ்க்கை முறையில ஃப்ரிட்ஜ், மைக்ரோவேவன் போன்ற நவீன மின்னணு சாதனங்கள் தவிர்க்க முடியாதவையா மாறி இருக்கு. இதோட விளைவு தேவையான போது சமைச்சு சாப்பிட்டது போய் தேவைக்கு அதிகமாவே உணவை சமைச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றோம். விரும்பும் போது அதை மீண்டும் மைக்ரோவேவன்லயோ இல்ல அடுப்புலயோ வச்சு சூடுபடுத்தி சாப்பிட்றது வழக்கமாகிடுச்சு. இப்படி உணவுகளை சூடுபடுத்தி சாப்பிட்றதுனால அதுல உள்ள சத்துகள் குறைஞ்சு போய் விடுவதோடு அதுவே உடல் ஆரோக்கியத்திற்கும் கேடு விளைவிக்கக்கூடியதாக மாறி வருவதா மருத்துவர்கள் தெரிவிக்கிறாங்க. அந்த வகையில மீண்டும் சூடுபடுத்தி சாப்பிடவே கூடாத முக்கியமான 3 உணவுகளை பத்தி இந்த பதிவுல பார்க்கலாம். சமைத்த சாதத்துல பேசிலஸ் சீரியஸ் எனும் பாக்டீரியாவின் ஸ்போர்கள் இருப்பதால சாதத்தை மீண்டும் சூடுபடுத்தி சாப்பிடக்கூடாதான். ஒருவேளை சமைத்த சாதத்தை ஃப்ரிட்ஜில் வச்சு மீண்டும் சூடுபடுத்தி சாப்பிடும்போது ஃப்ரைட் ரைஸ் சிண்ட்ரோம் என்னும் பிரச்சனையை சந்திப்பதோடு வாந்தி, குமட்டல், வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட வேறு சில செரிமான பிரச்சனைகளையும் சந்திக்க நேரிடும்னு நிபுணர்கள் தெரிவிக்கிறாங்க. அடுத்ததாக வேக வைத்த உருளைக்கிழங்கு. வேக வைத்த உருளைக்கிழங்க சூடுபடுத்தி சாப்பிடும்போது அதுல போட்டலினம் என்னும் நஞ்சை உற்பத்தி செஞ்சு செரிமான மண்டலத்தையோ தசைகளையும் பாதிக்குமா. அடுத்ததா பசலைக்கீரை மற்றும் பிற கீரை வகைகள் இவற்றை சமைச்சு பின்னர் சூடாக்கி சாப்பிடும்போது நைட்ரேட்டுகளாக மாறி புற்றுநோயை உண்டாக்கும்னு சொல்றாங்க நிபுணர்கள்.